ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீடா தான் சேர்க்கணும். என்ன பீடான்னு தானே கேட்குறீங்க? கோவா இலை பீடா. ஸோ நான் 2 கோவா இலை பீடா எடுத்துக்கினேன். ஸோ கழுவியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா புளி வேணும்ல. ஸோ நான் புளி எடுத்துக்கினேன். ஸோ புளி எடுத்தாச்சா? ஸோ அந்த புளியை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதாவது இப்போ ஒரு தட்டை வரும்ல, அந்த மாதிரி நான் ஒரு தட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்காக நான் பெரிய பீஸ் புளின்னு காமிச்சிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு புளியை எடுத்து வச்சுக்கோங்க அங்கே. ஸோ வச்சாச்சா? வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நான் புளியை வச்சுட்டு அதை வந்துட்டு அங்கே வச்சுட்டு நான் போயிட்டு புளி டப்பாவை மூடி வச்சுட்டு என்ன தெரியுமா வைக்க போகிறேன்? கண்டுபிடிங்க. நம்மளோட உப்பு தான். ஸோ உப்பு எடுத்துகிட்டு வரலாமா? டிங் உப்பும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ உப்பை எடுத்து அந்த கோவா இலை மேலே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையானதை வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் அப்படி ஆகிடுங்க. ஸோ சர்க்கரை உப்பு வச்சுக்கிட்டிங்களா? ஸோ நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு நான் போய்ட்டு உப்பு டப்பா வச்சிடுறேன். உப்பு டப்பா எங்கே வச்சோமோ அங்கேயே வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு எடுத்து மடிச்சிடுவோம். ஸோ மடித்து 2 நான் வச்சிருந்தேன்ல, ஸோ 2த்தையும் நான் மடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கள் அண்ணன்கிட்ட போய் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டேன். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஸோ அவன் போடும்போது நானும் போட்டேன். ஸோ இருங்க, அவன் ரியாக்ஷன் பார்க்கலாமா? நல்லா இருக்கான். ஸோ ஓகே, பாய் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக்